நீங்க எதையுமே மனதில வைக்காதீங்க. நமக்கு ஒரு காலத்தை தீமை செய்திருப்பாங்க, ஆனா நீங்க திரும்ப யோசித்து பாருங்க, அந்த தீமை தான் நமக்கு நன்மையா முடிஞ்சிருக்கும். எத்தனையோ சம்பவங்களை நான் சொல்லுவேன். அவங்களுக்கு பழி வாங்கணும், அவங்கள பகையாக நம்முடைய இருதயத்துல ஒருவரையும் பகையாதீங்க. யாரையுமே நீங்க உங்க உள்ளத்துல கத்த நம்ம இதயத்தை பார்க்கணும். நம்ம யாரையாவது பகைக்கிறோமா, நம்ம யாரையாவது இருதயத்துல வச்சிருக்கோமா? இந்த இருதயத்தை திறந்து ஆண்டவர்கிட்ட காட்டி உன் இருதயத்தை நீ ஆயத்தப்படுத்தி கைகளை கத்தருக்கு நேராக ஏறெடுத்தால் நலமாக திறமையா சொல்றார். உங்கள் கைகளோடு கூட உங்கள் இருதயத்தையும் கத்தருக்கு முன்னாடி கொண்டு வந்து வையுங்க. அவர் என்ன காலத்திலே சோதித்து பார்த்து ஒன்றும் அதுல இல்லை என்று கண்டுபிடிச்சார் என்று சொல்லுகிறது போல நம்முடைய இருதயம் ராத்திரி படுக்கைக்கு எரிச்சலோட கோபத்தோட போகாத, நீ கசப்போட படுக்க போகாத. ஏன்னா நீ கண்ணு முழிச்ச உடனே சந்திக்க போகிற ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, முதல் சந்திக்க போறது யாரு? அவர் தேவன். அவர் தான் முதல்ல சந்திக்க வேண்டிய ஆள். எரிச்சலோட தூங்கி எரிச்சலோட போய் அவரை பார்க்க முடியாது. ஆயத்தமாகி காத்து காலையில இருதயத்தை பாரு ஆண்டவரே.